ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூசிலாண்டில் எங்களுக்கு எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வீட் நாங்கள் ரெண்ட் எடுத்தோம் அண்ட் இங்கே ரெண்டல் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குங்கிறத பற்றி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் நாங்கள் வந்து என்ன பிளானில் வந்திருந்தோம்னா, நாங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடியே மெக்சிகோலேருந்து நாங்கள் டேரெக்டாக நியூசிலாந்து வரல. மெக்சிகோலேருந்து இந்தியா போயிட்டு இந்தியாவிலேருந்து தான் நியூசிலாந்து வந்தோம். நாங்கள் இந்தியாவில் இருந்த அந்த ஃபியூ வீக்ஸே வி ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஹவுஸ் ஓவர் ஹியர். அண்ட் மெயின் பிளாட்ஃபார்மாக எதில் நாங்கள் சர்ச் பண்ணோம்னா ஃபேஸ்புக்கில் தான் சர்ச் பண்ணோம். ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸில் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்லாண்டோ இல்லை வாட் எவர் பிளேஸ் தட் யூ ஆர் பிளானிங் டு மூவ் இன், அந்த பிளேஸ் போட்டிங்கனாலே அங்கே என்னெல்லாம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அங்கே என்னெல்லாம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்திருக்கு, என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன மாதிரி வீடு, என்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு. So we started, messaging people saying that we are interested in, moving in with the property that they have listed. ஸோ நாங்கள் என்ன மாதிரி ஐடியாவில் மூவ் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோன்னா, மெக்சிகோலலாம் நம்ம இப்போ ஒரு வீடு போய் பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா, நாங்கள் வந்து இந்த டேட்டில் மூவ் இன் ஆகணும்னு சொல்லுவோம். ஒரு அக்ரீமெண்ட் போடுவாங்க. அந்த டேட்டில் நம்ம மூவ் இன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் நாங்கள் இதே மாதிரி நாங்கள் லெட் அவுட் பண்ணியிருந்தோம் ஒரு வீடு. அது நாங்கள் லெட் அவுட் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி சேம் டேக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன டேட்டோ அந்த டேட் சொல்லிவிட்டு அன்னிலேருந்து ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு, அந்த மாத கடைசியில் வந்து வி வில் கெட் த மனி. அண்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் ஃபார்மலைஸ்டாக இருக்காது இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெண்டல் மார்க்கெட் நான் பார்த்த வரைக்கும் இருந்தது. ஸோ நாங்கள் நியூசிலாண்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் ஒரு ப்ரிசம்ஷன்லாம் இருந்தோம். ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து போட்டு அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது வி டிடன்ட் கெட் அ வெரி கிரேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, சரி ஓகே வேணா 1 வீக் வந்து ஏர்பிஎன்பி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 வீக் ஏர்பிஎன்பி புக் பண்ணோம். பட் வி டுக் சம் டைம் டு ஈவன் செட்டில் இன் ஈவன் வித் ஏர்பிஎன்பி பிகாஸ் நியூ கண்ட்ரி. வி ஹாவ் டு கெட் சம் ஃபுட் டு ஃபீட் அண்ட் குக் இன் த ஹவுஸ். நாங்கள் ஏர்பிஎன்பினாலே அங்கே வந்து இந்த கிச்சன் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இட் டுக் அஸ் சம் டைம் டு செட்டில் இன். பட் ஆஸ் ஃபார் ஃபார் நியூசிலாண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரெண்டல் மார்க்கெட் எப்படின்னா, இங்கே வந்து ட்ரேட்மீன்னு ஒரு .com இருக்கு. நான் என்னோட ஜேர்னி வந்து இப்போ ஒரு ஒரு 1 மினிட் வந்து கட் பண்ணிவிட்டு ஐ பாஸ் அகெயின் ஆஃப்டர் ஐ கேவ் அ ஓவர்வியூ அபவுட் திஸ் ப்ராசஸ். ஸோ ட்ரேட்மீன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் சபர்ப்ஸ் லிஸ்ட் பண்ணி இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட பிக்சர்ஸ், யார் இந்த ப்ராப்பர்ட்டியோட மேனேஜர் ஆர் ப்ராப்பர்ட்டியோட ஓனர், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்ட் வந்து இங்கே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ரெண்ட் தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஃபார் வீக்லி ரெண்ட்டு இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த எந்த ஸ்பேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். அந்த ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு வியூ திஸ் அப்பார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லாட் மாதிரி கிடைக்கும். அந்த ஸ்லாட்டில் என்ன ஸ்லாட் வேணுமோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு வியூ த அப்பார்ட்மெண்ட். நீங்கள் வியூ பண்ண போகும்போதே நீங்கள் வந்து கேட்டுக்கணும் எது இன்க்ளூடட் எது இன்க்ளூடட் இல்லைன்னு. மெயின்லி 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெண்ட்டு. ரெண்ட் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் வாட், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் வாட்ன்னு கேட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், ரெண்ட் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியான்னு கேட்கணும். விச் மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ் வில் நாட் ஹாவ் இட் ஆஸ் இன்க்ளூசிவ். ஸோ முக்கால்வாசி நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்டரி திங் வந்து இன்டர்நெட் வந்து மோஸ்ட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் கொடுக்க மாட்டாங்க. சம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தே ப்ரொவைட். ஸோ அதுவும் நீங்கள் கேட்டுக்கணும், அது இன்க்ளூடடா எக்ஸ்க்ளூடடான்னு. அண்ட் தேர்ட் திங் வந்து என்னென்னா, வாட்டர் வாட்டர் வந்து இன்க்ளூடடா எக்ஸ்க்ளூடடான்னு கேட்டுக்கணும். அண்டு இப்போ நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இன்க்ளூடட். ஸோ அதனால் இது வந்து ஒரு காமன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சம் லேண்ட்லார்ட்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ். அண்ட் ரெண்ட் வந்து முக்கால்வாசி இன்க்ளூசிவ் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீடு பார்க்கும் போதே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்வலாக என்னெல்லாம் வரும்னா, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அப்புறம் ட்ரையர் வரும், அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் வரும், சோஃபா வரும், அண்ட் கிச்சன் குக் பண்ணுறதுக்கான வெசல்ஸ்லாம் வந்துடும். அண்ட் வந்து பெட் வரும், அதுக்கப்புறம் பெட் சைட் டேபிள்ஸ் வரும், அண்ட் அதை தவிர ட்ரையர் வரும், ஸோ வேக்யூம் வரும், அண்ட் ஹீட்டர் வரும். ஸோ இதெல்லாம் தான் முக்கால்வாசி இருக்கிற ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் ஹவுஸ் ஹோல்ட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. கெட்டில் கூட கொடுப்பாங்க. அண்ட் ஃபியூ பிளேசஸில் டோஸ்டரும் சேர்த்து தருவாங்க. ஸோ இதெல்லாம் பிளேசஸில் நீங்கள் வந்து போகும்போது என்னெல்லாம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் கேட்டுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது நெசசரியாக தேவைப்படுற ஐட்டம் ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அது இப்போ கரண்ட்டாக வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இல்லைன்னா, நீங்கள் ப்ராப்பர்ட்டி மேனேஜர் கிட்ட சொன்னீங்கனாலே அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இப்ப மூவ் இன் ஆயிருக்க வீட்ல, ஸ்டார்ட்டிங் நாங்க வரும்போது வேக்யூம் இல்ல. நாங்க கேட்டிருந்தோம். அவங்க வந்து வாங்கி குடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம தனியா எதுவும் பே பண்ண வேண்டாம். அவங்க ஆனா நம்ம வந்து வி ஹேவ் டூ மெயின்டெயின் வாட் தே ஆர் புரொவைடிங். ஸோ அதுதான் இங்க இருக்க பேசிக் அக்ரீமெண்ட். ரிட்டன் அக்ரீமெண்ட். இது வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்ல. ரிட்டன் அக்ரீமெண்ட். ஸோ இது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க போய் பார்க்கணும் வீட்ட. எல்லாமே நீங்க கேட்டுக்கணும். கேட்டுட்டு இஃப் யூ லைக் த ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என் ஹஸ்பண்டோட இருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகன்ட். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு அப்ளிகன்ட். அண்ட் எனக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க மைனருங்கிறதுனால, அவங்க வந்து பெர்சன் ஹூ இஸ் ஸ்டேயிங் இன் த அபார்ட்மெண்ட் பட் இஸ் அ மைனர் அப்படிங்கிற மாரி வந்துரும். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணணும் எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்னா, நீங்க போய் பார்த்து எல்லாமே சொல்லி, அ உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னா, ப்ராப்பர்ட்டி மேனேஜர் கிட்டயே நீங்க எய்தர் லிங்க் வாங்கிக்கலாம். லிங்க் டூ அப்ளைன்னு கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா, அந்த வெப்சைட் ட்ரேட்மி வெப்சைட்லயே அட் டைம்ஸ் லிங்க் குடுத்துருப்பாங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். வெறும் Gmail அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு கிரியேட் பண்ணிட்டு, அண்ட் யூ ஹேவ் டூ கிவ் யுவர் பேசிக் டீட்டெயில்ஸ். உங்க பேரு, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் இது நான் இது கேட்பாங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ப்ரூஃப் கேட்பாங்க. எப்படி நீங்க ரெண்ட் பே பண்ணுவீங்க? அதுக்கு உங்களுக்கு என்ன பேக்கப் இருக்கு? இந்த மாரிலாம் கேட்பாங்க. அண்ட் இது தாண்டி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அதுதான் மெயின். அ 2 வேஸ் இருக்கு. ஒண்ணு நீங்க நியூசிலாண்ட்லயே இதுக்கு முன்னாடி வீடு வச்சிருந்தீங்கன்னா, அவங்களோட லேண்ட்லார்டோட நம்பர் கேட்பாங்க. இன்கேஸ் அந்த மாரி நீங்க வீடு வச்சிருக்கல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, நெய்பர்ஸோ, இப்ப நீங்க கரண்ட்டா எங்கேயாவது தங்கியிருப்பீங்கல்ல, அந்த மாரி யாராவது ரெஃபரன்ஸோ, இந்த மாரி கேட்பாங்க. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்னா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பரோட பேரு, ஜிமெயில் ஐடி அண்ட் இது ஃபோன் நம்பர். இந்த மாரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அட்லீஸ்ட் 2 ரெஃபரன்ஸாவது கேட்பாங்க கண்டிப்பா. அண்ட் அதே மாரி ஆக்குபேஷன் இந்த மாரிலாம் கேட்பாங்க. இந்த மாரி கேட்டுட்டு நீங்க அத ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு இப்ப நீங்க வந்து ஒரு ஒய்ஃபோ, இல்ல ஹஸ்பண்டோ உங்களுக்கு இன்னொரு ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா, நீங்க அவங்களோட இமெயில் ஐடியும் குடுப்பீங்க. நீங்க குடுத்த உடனே நீங்க சப்மிட்ன்னு குடுத்தோனே, உங்களோட சைட் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். சப்மிட் ஆனதுக்கு அப்புறமா, உங்களோட பார்ட்னர் இருக்காங்க இல்லையா? உங்களோட பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஹஸ்பண்ட் யார் இருக்காங்களோ, அவங்களோட இமெயில் ஐடி யார் குடுத்துருக்கீங்களோ, அவங்களுக்கு இமெயில் போகும். ஆஸ்கிங் தெம் டூ ஃபில் த சேம் அப்ளிகேஷன் ஃப்ரம் தியர் எண்ட். ஸோ, இப்ப நீங்க குடுத்தது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், உங்களோட ரெஃபரல். நீங்க அவங்களுக்கு குடுக்க போறது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஃபரல்ன்னு சொல்லி குடுக்கணும். இப்ப நான் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் 2 பேருக்கும் சேம் தான் குடுத்தோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ, 2 பேருக்குமே சேம் தான் பேங்கிங் ஸ்டேட்மெண்ட் குடுத்தோம். அண்ட் ரெஃபரல்ஸும் 2 பேருக்கும் சேமா தான் குடுத்தோம். எங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறதுனால வி ஹேட் அ மியூச்சுவல் கான்டாக்ட் டூ கிவ் த சேம் பீப்பிள். பட் ஆனா, இப்போ ஒரு சில பேர்லாம் ஸ்டூடண்ட்ஸா வந்து படிப்பீங்க இல்லையா? அப்ப 2 ஆர் மோர் பீப்பிள் நாட் நோயிங் ஈச் அதர்ங்கும்போது, யூ ஹேவ் டூ கிவ் செப்பரேட் ரெஃபரன்ஸஸ் அண்ட் செப்பரேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஸ் வெல். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் நான் அனுப்புனோனே என் ஹஸ்பண்டுக்கு போச்சு. ஹி வாஸ் ஏபிள் டூ ஃபில் இட் ஃப்ரம் ஹிஸ் எண்ட். பண்ணிட்டு சப்மிட் குடுத்துட்டு, நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுனா கேட்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து தே வோன்ட் அட்டெண்ட் த கால்ஸ். அவங்க வந்து பிஸியா இருக்கனால தே வோன்ட் அட்டெண்ட் த கால்ஸ். பட் ரேர்லி சம் பீப்பிள் வில் ஃபாலோ அப். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வி ஹேவ் டூ வெயிட். நீங்க எப்பவுமே ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி மட்டும் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டூ அப்ளை ஃபார் ஃபியூ மோர் ரெண்டல் ப்ராப்பர்ட்டீஸ் அண்ட் யூ ஹேவ் டூ வெயிட் ஃபார் சம் டைம். நீங்க அப்படி மாரி பண்ணினீங்கன்னா, ஃபியூ அபார்ட்மெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா, அவங்களோட டாக்குமெண்ட்ஸு, ரெஃபரல்ஸு எல்லாத்தையுமே அவங்க ரிவ்யூ பண்ணிட்டு, அவங்களுக்கு இது வந்து சஃபிஷியன்ட்டா இருந்ததுன்னா, தே வில் ஷார்ட் லிஸ்ட் யூ. அதுவுமே உங்களுக்கு ஒரு ஆப் இருக்கும். நீங்க அந்த லிங்க்ல அப்ளை பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த லிங்க்ல அப்ளை பண்றதுக்கு போட்டீங்கனாலே, ஒரு ஆப் இருக்கும். அந்த ரெண்ட்மீ.காம் இந்த மாரி ஆப் இருக்கும். அந்த ஆப்லயே வந்து யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கேட்பாங்க. நீங்க எப்போ மூவ் இன் ஆகுறீங்க? அக்ரீமெண்ட் போடலாமா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அண்ட் நீங்க வந்து எப்பயிலேருந்து ரெண்ட் பே பண்ணறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க? அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ப்ரிஃபரபிள் மூவிங் டேட்ட நீங்க முன்னாடியே குடுத்துருப்பீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே. நீங்க அந்த மாரி என்னைக்கு டேட் வேணும்னு கேட்டுட்டு, யூ கேன் ஃபைனலி ஸ்டார்ட் மூவிங் இன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து நீங்க முன்னாடியே பேசணும். As for setting up a electricity and for setting up the internet connections நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். As for the housing market and getting a home for rent, இதுதான் ஜென்ரலி திஸ் இஸ் ஹவ் த ப்ராசஸ் லுக்ஸ். அண்ட் இந்த மாரி கேட்டுட்டீங்கன்னா, அக்ரீமெண்ட் போட்டுட்டு, பாண்ட் அக்ரீமெண்ட்டும் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு யூ கேன் மூவ் இன். யூசுவலி இங்க எப்படி வந்து ரெண்டல் இதெல்லாம் வொர்க் ஆகும்னா, வீக்லி ரெண்ட்
அண்ட் வீக்லி ரென்ட்ல 1 வீக்கோட ரெண்ட் வந்து ரெண்டல் இது அட்வான்ஸா குடுக்கணும். அத தவிர 4 வீக்ஸோட ரெண்ட் வந்து பாண்ட் அக்ரீமெண்ட் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து பாண்டுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்கல்ல, ரெண்டல் அக்ரீமெண்ட் இவங்க இங்க ரென்ட்‌க்கு இருக்காங்க, ப்ராப்பர்ட்டிய பார்த்துக்கணும் அந்த மாரிலாம் குடுக்குறாங்கல்ல. அந்த அக்ரீமெண்ட்ல 4 வீக்ஸ் வந்து அந்த அக்ரீமெண்ட்லயே ஸ்பெசிஃபை பண்ணி வாங்கி, ஒரு பாண்ட் நம்பர் ஜெனரேட் பண்ணி கவர்மெண்ட்‌க்கு டெபாசிட் பண்ணிருவாங்க. இந்த லேண்ட்லார்டோ இல்ல யார் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனரோ அவங்க அத எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுக்காக தனியா ஒரு பேமெண்ட் வாங்குவாங்க. ரெண்டல் அட்வான்ஸா ஒரு பேமெண்ட் வாங்குவாங்க. இது எதுக்குன்னா, நியூசிலாண்ட்லலாம் எப்படின்னா, ஜான்வரி 1 நீங்க ரென்ட்‌க்கு வீடு புகுடுறீங்கன்னா, ஜான்வரி 1 நீங்க பே பண்ணணும். இங்கலாம் ரென்ட் வந்து ப்ரீபெய்ட் அட்வான்ஸ் தான். அதனால ப்ரீபெய்டா நீங்க பே பண்ணி அந்த வீக் ஃபுல்லா எடுத்துக்கலாம். ஸோ அ இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ அ அந்த மாரி பே பண்ணிட்டு நீங்க வந்து மூவ் இன் ஆயிக்கலாம். ஸோ இதுதான் ஜெனரல் ப்ராசஸ். எங்களுக்கு வந்து Airbnb எங்களோட ஸ்டோரியே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நாங்க வந்து Airbnb வந்து புக் பண்ணியிருந்தோம். 1 வீக் அப்புறம் வந்து நாங்க நெனச்ச அந்த பிளேஸ் வந்து எங்களுக்கு கெடைக்கல. அண்ட் எங்களுக்கு ப்ராசஸும் தெரியல. இந்த மாரி அப்ளிகன்ட் இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ரெஃபரன்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்கன்லாம் எங்களுக்கு தெரியல. We just thought, okay, we expressed interest in the property and they are going to call back us. பட் நோபடி கால்ட். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இந்த மாரி நம்ம அப்ளை பண்ணணும். அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. தென் ஒன்லி வி கேன் மூவ் இன்னு சொல்லி. ஸோ இட் டுக் அஸ் சம் டைம் டு ஃபிகர் எவ்ரிதிங் அவுட். And it took us, as I mentioned, it took us some time to figure everything out. And இதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணி நாங்க ஒரு பிளேஸ்க்கு மூவ் இன் ஆகறதுக்கே வந்து இட் வாஸ் அரவுண்ட் 15 to 20 days it took us to move from Airbnb. அண்ட் ஒரு ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு ஒரு டெம்பரவரி ரெசிடென்ஷியல் அக்காமடேஷன் கிடைச்சது எங்களுக்கு ஒரு தமிழ் ஃபேமிலி மூலியமா, ஹூ ஹெல்ப்ட் அஸ் இன் அர்ஜென்சி. ஸோ அவங்க மூலியமா எங்களால எப்படியோ 1 வீக் வந்து வி ஆர் ஏபிள் டூ சர்ச் ஃபார் த பிளேஸ் விச் இஸ் வெரி க்ளோசர் டு மை ஹஸ்பண்ட்ஸ் காலேஜ். அந்த மாரி சர்ச் பண்ணி நாங்க வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மூவ் பண்ணிட்டோம். அண்ட் இங்க இருக்கும்போதுமே வந்து நெறைய பேரு இந்த சூப்பர் மார்க்கெட்ல பார்த்து அப்படி பேசினா ரெஃபரல் குடுக்கலாம். நீங்க ப்ராப்பர்ட்டி மேனேஜர் கிட்டயே கேட்டீங்கன்னா, அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி ஆளுங்கள புடிச்சு நீங்க வந்து ரெஃபரல்ஸ் குடுத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டூ கெட் அ ஹவுஸ். அண்ட் இதில நீங்க இம்பார்ட்டன்ட்டா கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எப்பவுமே ரெண்ட் குடுக்கும்போது, நீங்க வந்து ஸ்டே வந்து 1 இயர் தான் சொல்லுவாங்க. அத தாண்டி நீங்க 2 இயர்ஸோ, 3 இயர்ஸ் மேக்ஸிமமா இருக்கணும்னா, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து கரெக்ட்டான ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் தானா? அப்படிங்கிற மாரி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பாண்ட் அமௌண்ட் வந்து நாங்க பாண்ட் அக்ரீமெண்ட் போட மாட்டோம். நீங்க கேஷா குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, தே ஆர் ட்ரையிங் டூ அவாய்ட் டாக்ஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ். அண்ட் the best advice that I can give is don't go into those people. பிகாஸ் ஏன்னா ஒரு விஷயம் கரெக்டா இல்லைன்னா அது நம்மளுக்கு எப்பவுமே பிரச்சனை தான் இருக்கும். அதனால யார் கரெக்டா பாண்ட் அக்ரிமெண்ட் போடுறாங்களோ, யார் கரெக்டா பாண்ட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்றேன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்டே போங்க. ஸோ கவர்மெண்ட்டோட பேக்கப் இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால பி கேர்ஃபுல் இன் டூயிங் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் இந்த மாரி எல்லாமே கரெக்ட்டா ஈச் ஸ்டேஜ்ல செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வீடு கிடைக்கும். ஐ ஹோப் என்னோட ஜர்னி அண்ட் திஸ் ப்ராசஸ் ஹெல்ப் சம்ஒன் ஹூ இஸ் நியூலி மூவிங் இன்டு நியூசிலாண்ட். ஐ ஷேர் மோர் டீட்டெயில்ட் அபவுட் இன்டர்நெட் அண்ட் ஆல்சோ பவர் சப்ளை நாங்க எப்படி மேனேஜ் பண்ணி எங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்கிறத பத்தியெல்லாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.